வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருக்காது. ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ண, வீடியோ ரெக்கார்ட் பண்ண அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. பட் எல்லாமே வந்து நம்ம சிம்பிளாகவே வந்து ஆரம்பிக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கிட்ட இப்போ இருக்க தேதியில் வந்து ஓரளவுக்காச்சும் நல்ல கிளாரிட்டியில் எடுக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வீடியோ எடுக்கிறதுக்கு அது மாதிரி இருந்தாவே போதும் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுறதுக்கு. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்பவே சிரமமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான். நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ வந்து பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்படி நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எல்லா கதவையும் பூட்டி எடுத்தாலும் இது மாதிரி கரமுறைன்னு ஒரு நாய்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் வராமல் எப்படி நம்ம வந்து சீப்பாக வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நல்ல பெஸ்ட் குவாலிட்டிலையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவை எல்லாமே வந்து உங்களோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு இயர்ஃபோன்ஸில் மைக் இருக்கணும். ஸோ இது இருந்தாலே உங்களுக்கு போதும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து ஆடியோ வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். என் பழைய வீடியோஸ்லாம் இந்த லாக்டவுனில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டார்டிங்கில் போட்ட ஒரு 3-4 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோ கேட்டிங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும், கன்றாவியாக இருக்கும். நிறைய பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ப்ராசஸே வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கூட நாய்ஸ் வந்து முழுசாக போகாது. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ கடைசியாக போட்ட ஒரு 4-5 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கணிசமாக ஓரளவுக்கு வந்து குறைஞ்சே வந்து இருக்கும். ஸோ அதை நான் இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சிம்பிளான இந்த செட்டப் வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படி தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் இந்த ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் ஃபோனில் வந்து ஸ்மார்ட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் தான் வந்து நம்ம ஆடியோ மொத்தத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். செம்ம மாதம் ரெக்கார்ட் பண்ணிடும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஆப் என்ன பண்ணுதோ தெரில, பக்காவாக வந்து க்ளீனாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்காவாக நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஆப் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அந்த ஆப்பு, ஸ்மார்ட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து இதுதான். ஸோ ரொம்பவே பேசிக்கு. ஸ்டார்ட் பண்ணால் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு பேசிக்கான மைக் இருக்க ஒரு ஹெட்செட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாய்க்கு கிட்ட பக்கத்தில் இருக்க மாதிரி உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே வந்து வீடியோவில் தெரியாத மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வழியாக வந்து தான் நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கேட்டிருக்கிறதே வந்து நான் இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மைக்கில் இருக்க அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணுவோம், வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, இன்னொரு ஃபோனில் வந்து உங்களோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து சத்தமாக வந்து 2 தடவை வந்து இப்படி வந்து கை தட்டுங்க. ஸோ கை தட்டினீங்கன்னா வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து ரெக்கார்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த கைத்தட்டுற சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்போது வந்து கைத்தட்டுற சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நீங்கள் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஒன்று சேர்த்துட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனித்தனியாக வீடியோவும் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண கிளிப்பை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Adobe Premiere Pro வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இப்படி டைம்லைனில் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ டைம்லைனில் வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம ஆடியோவும் வந்து அதுக்கு கீழே வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து எடுத்து அதே டைம்லைனில் வந்து போட்டுக்க போகிறோம். இது வந்து இப்போது கீழே இருக்க அந்த பாரை வந்து நீங்கள் சின்னது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்னிஃபை ஆகும் எல்லாமே வந்து. நம்ம இப்போ இந்த இடத்த வந்து வெறும் C அமுத்துனீங்கன்னா கட்டுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஆடியோ வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது கட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப T அமுத்துனீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பைக் வந்து ஒன்று தெரியும். நம்ம வீடியோவோட ரெக்கார்ட் ஆன ஆடியோலையும் சரி, கீழே தனியாக நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோலையும் வந்து இந்த ஸ்பைக் வந்து தெரியுதுங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து கை தட்டின சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு தான் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து இந்த மாதிரி கிராஃபில் வந்து ஸ்பைக் அதிகமாகிட்டு குறைவாகிற மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தான் நம்ம வந்து இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ
இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு போதும். ஓரளவுக்கு ஆடியோ வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து மேட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க ஆடியோ வந்து நம்ம வந்து மியூட் பண்ணிடுவோம். மேலே இருக்கிறத மட்டும் வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போது சவுண்டு வந்து இப்போது உங்களுக்கு வந்து கிளாப் தட்டுறது வந்து கேட்கும். இப்போ வந்து மேலே இருக்கிறத மியூட் பண்ணிடுவோம், கீழே இருக்கிறத மியூட் பண்ணுறது வந்து எடுத்து விட்ருவோம். இப்போ வந்து கிளாப் சவுண்ட் வந்து நான் தட்டுறதுக்கும் இதுக்கும் வந்து சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக சிங்க் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறதும் வந்து கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து சிங்க் பண்ணோம். ஸோ நான் வந்து இந்த ஆடியோ வந்து நான் அந்த ஸ்மார்ட் வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுது. மேலே இருக்க ஆடியோ வந்து கேமராலேயே வந்து டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் ஆனது. இதில் நிறையா நாய்ஸ் இருக்கும், ரொம்ப கேட்கவே முடியாது. ஸோ இதை எப்படி பிரித்து எடுக்க போகிறோன்னா, அந்த வீடியோ கிளிப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அன்லிங்க் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோவும் வீடியோவும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஆடியோ வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் வந்து கரெக்டாக வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோக்கு தகுந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போது ரெண்டுத்தையும் வந்து ஷிஃப்ட் அமுத்தி 2 வீடியோ வந்து நம்ம வந்து 2 கிளிப்பையும் வந்து ஒன்றா சேர்க்குறோம். ஆடியோ வீடியோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். ஷிஃப்ட் அமுத்தி ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சேர்ந்துடும். அப்புறம் திரும்ப வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து 2 கிளிப்பும் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. நீங்கள் நகர்த்தினீங்கன்னா ஒன்றா தான் நகரும், கட் பண்ணிங்கனாலும் 2 சேர்ந்து தான் கட் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். அவ்வளோதான் நண்பர்களே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு தேவையில்லை. ஆடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு போதும். எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணதை வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோ இனிஷியலாக வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது என் பேர் தினேஷ்.